சரி, நீங்க யாரும் சந்திக்கணும், நீங்க யாரும் முதல்ல சொல்லுங்க. அதே சொன்னேன், முற்று மனத்தவன் மூவாசை கெட்டவன், அடியன் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னா ஒன்றும் புரியலையே. தெரியாதா? பிரம்மச்சாரினா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இருக்கக்கூடிய 3 வித ஆசைகள் வெறுத்தவன் நான். ஓ, 3 வெறுத்தவங்க. மண்ணாசை கிடையாது கிடையாது கிடையாது. சாணும் சாணும் 3மே இல்லை கிடையாதியா. எப்படி என்ன மொட்டையும் போய் குட்டையில் விழுந்த கதையா 3 முள்ள 3 முள்ள இருக்க? எப்படி பேச்ச குறையா முதல்ல இல்லங்க, அது எப்படி அதை செஞ்சா காட்டுவாங்க. நான் தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 வித ஆசையை வெறுத்தவன் நான். சரி, 3மே 3 எத்தனை 3டா உனக்கு வேணும்? அன்பு, அறிவு, அழகு, கல்வி, செல்வ, வீரம், பசு, பதி, பாசம், ஆணவம், ஆகிய கண்மா, இருக்க வேண்டிய 3 இல்லாத 3 எத்தனை 3 எல்லாம் எனக்கு தெரியும்டா. அந்த 3 ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவன்டா நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஓ, நைட்லயும் அப்படிதான் இருப்பியா? அது எப்படி செவுட்டு போயில செவுட்டு நைட்ல பிரம்மச்சாரடா நைஷ்டிக பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரி என்ன தெரியுமா? அது எப்படி சாமி? எந்த 3 இதுமே இல்லாம நீ ஒரே அடிமேல் அடிவைத்தால் அம்மிக்கு நகரும், எறும்பு ஊற கல்லும் தெய்யும். நீ பேசி பேசி இப்ப கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க கோபத்தை. சரி, இப்போ 3 இல்லைங்கிறீங்களே, எங்கே தேவட்ட மாந்தோஷம் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இங்கே என்ன சொன்ன? இல்லை, ஆப்ரேஷன் எங்கே பண்ணீங்க? அது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன? அறுவை சிகிச்சையா? எங்கே? இல்லை, 3 இல்லைன்னு சொன்னீங்களே. பூமுட்டாள் தரிச்சு முடிச்ச மூதேவி அந்த 3டா. 3 வித ஆசைகளுக்கு நான் அப்பாற்பட்டவன்டா. சரி, எப்படி ஏன்னா ஆண்டு அனுபவிச்சவன். அறவே இப்ப வருத்தாச்சு. அது எப்படி சாமி? இந்த லேசா லேடிஸ் விஷயம் கூட திணியோட இல்லையா? எப்படிங்க நல்லா சோறு இல்லாம இருந்துன்னா லேடிஸ் இல்லாம என்னால இருக்க முடியாது. நீயே இதை நான் நம்பணும். ஐயோ, சும்மா கையை தூக்கி போட்டுக்கிட்டா கிடக்கணும். ஏன் மனசு அப்படிதான் கிடப்ப, வேற ஒன்றும் ஆகாது, செயல்பாடு இருக்காது. சரி சரி சரி. அப்போ நீங்க வந்து நாரதர் அப்படித்தான் இருக்கு. இருக்கடே அடிக்கடி தான் நாரத பகரிச்சு. என்ன விஷயம் வந்திருக்கீங்க இங்கே? அதான் சத்தம் கிடைச்சு இல்லையா? ஆளோலு சோ செய்வது தொழில் கழகம் இல்லையா? கழகத்துக்கு வழி கிடைச்சு. உங்க அப்பா யாரு? அப்பா வந்து பிரம்மா. பிரம்மமையா? ஆமையா. சரி, நொப்பே நல்லா இருக்காராயா? எங்க அப்பா தெரியுமா உனக்கு? தெரியாம நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்து கேட்பாரு. மனுஷன் அப்படியாது இவங்க அப்பா. நாலு இவங்க அப்பா நானும் மச்சான் பொன்னமராயில ஒரு ஹோட்டல் வாங்கி அது கட்டிங் சாப்பிட்டான். அந்த சொன்னா நீ நாடாது போற, லோக்கல் சரக்கு சாப்பிடாடா, பக்காடி லெமன் சாப்பிட, அப்போதான் வாய்ஸ் நல்லா இருக்கு, வாடகை வராதுன்னு. மிச்சர் பாக்கெட் வாங்கினாலும் நான் தான் ஊருகா வாங்கினேன். அப்படி சில வேலைக்கு பிறந்தாலும் 100 ரூபாயிலும் சட்டை, 200 ரூபாய் சட்டை. தின்னி மாடு தரித்திரம் முடிச்சவனே. அப்படி மனுஷன் என்ன கண்டுட்டாருன்னா குடியார குப்பா நல்ல சரக்கு 250 ரூபாய்க்கு மேலதான் வாங்குவாரு. நான் கூட சொல்லுவேன், ரம்முமா சாப்பிடும்யா அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிடாரு, உன் பேரு கட்டு போக முடியாது. அப்படி மனுஷனுக்கு யார சொல்ற? பிரம்மா மனிதனே. பொன்னமராயில இந்த பூக்கடை வச்சிருக்கானே அந்த மச்சா மனிதனே எனக்கு தெரியுதா? வாயப்பார் கிழிஞ்சு போன மணிப்பூர் சாட்டம் பூக்கடைக்காரர் அந்த மச்சா. பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் பூக்கடை வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் பரமேண்டா. எங்க அப்பா பேர் பிரம்மன். ஐயோ, ஒரு எழுத்து மாறி போச்சோ. பரமனுக்கு பிரம்மனுக்கு வித்தியாசம் பேசிட்டு இருக்கிறானியா? தெரியாம நடந்து போச்சு. மாரியா முதல்ல இப்படித்தான் ஒரு வார்த்தை வெள்ளு ஒரு வார்த்தை கொள்ளு, இந்த மாதிரி ஒரு எழுத்து மாறினா அர்த்தம் மாறி போதா இல்லையா? என்ன சரி அப்புறம் சரி சரி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு எங்க அப்பா குடியாரனா நல்ல சரக்கட்டே சரி சரி விடுங்க பண்ணிக்கோ. சரி, ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன். பீடியா? எனக்கு பீடி எடுத்தா தான் சிந்தனை மாறும். உட்கார்றா சுருட்டு சாமி. உங்க அம்மா யாரு? அம்மா கலைவாணிடா. கலைவாணினா சரஸ்வதி. அவ்வளவுதான் எங்க அம்மா. பேச்சுக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி, சீனிவடி கம்பெனி ஓனர். அது ஏன் சீனிவடி சீத்து பூத்தும் போது கம்பி மத்தாப்பு புருப்புருன்னே சொல்லுது. கம்பி மத்த புருப்புரு போதா? ஏமாந்து புருட்டு புருட்டு புருட்டுன்னு போகுது. தரித்திரம் முடிச்சவனே, அது யார்? சிவகாசியில் இருக்கு, அதை சொல்றியாடா? வெடியில் உங்க அம்மா போட்டா என்ன போட்டிருக்கு? 5 சரசை வெடி தான் வச்சிருக்காங்க. எம்போ பட்டார் படம் நிற்கிற அன்னைக்கெல்லாம் பொட்டு பொட்டு பொட்டுங்க. வேற ஒன்று எங்க அம்மாவுடைய பெயர் வந்து இந்த உலகத்தில் எத்தனை பெண்களுக்கு? சரஸ்வதி, கலைவாணி, நாவரசி,
தமிழ்ச்செல்வி, தமிழரசி, கனிமொழி, தேன்மொழி இப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, இது பூராமே எங்க அம்மாவுக்கு 1008 நாமங்கள் உண்டு. அந்த பெயர்ல ஒண்ணுதான் சரஸ்வதி. அந்த பெயரை வச்சு வான வேடிக்கை கம்பெனி வச்சிருக்காங்க அந்த நிறுவனத்தை. உங்க அம்மா பட்டாசு நிறுவனம் அது வேறடா, அது வேற பேர் தாண்ட வச்சிருக்காங்க. அதுக்காக எங்க அம்மா அது புரு புரு போதா ஜொர ஜொர போதா. நீங்க சரி கல்யாணம் காட்சி யாருக்கு? நான் தான் ஆரம்பத்தை சொன்னேன் பிரம்மச்சாரி காலத்துல எதுவும் கல்யாணம் காட்சி. அது ஒரு காலத்துல 52 பண்ணாடி, 52 மனைவிகள் எனக்கு. அதான் ஆளு உடஞ்சிட்டாரு. ஆள் நல்லா போச்சா, நல்லா நச்சுன்னு அப்படி மிலிட்டரி மாதிரி இருப்பாடியா? இல்ல சரவணா சொல்ற உண்மையா மச்சான்? அப்ப ஆளு எப்படி இருப்பாரு அவர்? அப்படி அந்த நிலையில கிடையாது. நான் கேக்குறேன், நீ பொண்டாட்டி கட்டினால பொண்டாட்டி கம்பெனி வச்சு நடத்துறீங்க. நான் ஒரு பொண்டாட்டி கட்டி லூசு முண்டை இம்முச்சா தாங்க முடியல. எந்த ஒரு ஆடவனும் தன்னுடைய கட்டிய மனைவியை கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய தன்மையோடு தன்னுடைய அடக்கமா வச்சிருக்கணுமையா. அடக்கினா அந்த வேற அடக்கம் இல்ல, அன்பாலே அடக்கி வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம எப்பொழுது மீறமாட்டாள். அன்பால வந்து எதையும் வெள்ளாள ஒரு எடுத்துக்காட்டு. அதே சமயத்தில் அடுத்த பிறவி நாரதி ஒன்று பெண்ணாக உருவெடுத்து 60 குழந்தைகளை நான் பெற்றெடுத்தேன். 60 குழந்தைகள். 60? ஆமா. சரி, நீ வேற வேலைக்கே போல. இதான வேலை, சாப்பிட இதான வேலை. வேற வேலை என்ன இருக்கு? இளமையில இதெல்லாம் செய்யற வேலை தான்டா. சாப்பிட போட இதான வேலை. சரி, நான் கேட்கிறேன், நீ புள்ள வத்தியால வேப்ப மலமா அப்படி பிடிக்க? நான் புள்ள வச்சு இன்னும் வழியில கற்ப பையன் இல்லையா அவளுக்கு? நானும் போய் கடையில வாங்கியாந்தா வச்சிருவோம் பாக்குறேன். மஞ்சள் பை கடையில் வாங்குற மஞ்சள் பையானது கற்ப கிடைக்கல. அதானே. சரி, இருக்கட்டும் ஐயா, விளையாட்டு தரமாக இருக்கலாம். இருந்தாலும் கால கடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆளோட பாடிய பெண் யாரு? என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு, யாரு ஒண்ணு இருக்கு. பார்க்கலாமா? இந்த வர சொல்றேன். வர சொல்லு. ஆயாலே